நெத்திர திலகமாக வைக்கின்றோம். பூஜை அறையில வணங்குவதற்காக 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். செருப்பு அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயர் படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இருக்கா? அவன் யாரு? அவன் எப்பேர் பெற்றவன்? இந்த பொண்ணு பையன்டா பையன். இவன ஒரு இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி காய்ச்சி குடிச்சிட்டு செத்து போயிருப்பான். யாரு அவன்? மிஸ்டர் எச்சயலை. அவனுக்கு மரியாதை கிடையாது. ஆமா சுக்கங்கா பேக்கங்கா சொல்லி படிக்கிறாங்க. பிள்ளைக்கா இங்க பாருடா. இருந்தாலும் உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். இந்த நாட்டு மக்களுக்கு? ஆமாண்டா. நாட்டு மக்கள் கேட்கறாங்களோ இல்லையோ, இந்த எச்சயலை காதல கேட்கற மாதிரி சொல்லு. அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீ பணிபுரிச்சுக்கிட்டு வர. உண்மை. ஆமாண்டா. கேட்டுக்கடா எச்சயலை. மாமாவை சொம்மா வாழையடி வாழையாக ஆமாண்டா இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறோம். ஆமா உண்மைதாமா? உண்மைதான்டா. வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தாரு. அம்மா வண்ட எங்க அப்பா வேலை செய்தாரு. இப்ப உன்னாண்ட நான் வேலை செஞ்சுக்கிறேன். பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான். பேத்தியாண்ட என் பேரு வேலை செய்வான். கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேரு. எந்த வேலையும் நீ விளக்கமா சொல்ற? அரசாங்க வேலை. அப்படி தெளிவா சொல்ற. மூதேவி மொட்டை சொல்ற. அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சயலை. அவனுக்கு மரியாதை கொடுக்காதன்னு சொன்னேன். அவன் ஒரு எச்சயலை. ஆனா நீ